ரைட். 8th கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நிறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம் முன்னாடியே. கிராமந்தான் எல்லாமே. ஒரு கிராமே ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த ஊரில் இருப்பாங்க, ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்தில் கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணுவான், கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான இந்த துணி துவைக்கிறது, முடி வெட்டுறவங்க, அப்புறம் கூலி வேலை செய்கிறவங்க, கொஞ்சம் பேர் மாடு வச்சுருப்பாங்க. எல்லாம் அந்த ஊருக்கு தேவை பூர்த்தி அடைஞ்சிடும். சர்ப்ளஸாக உற்பத்தி ஆகிறது மட்டும் எங்கே போகும், பக்கத்து ஊருக்கு போகும். பக்கத்தில் ஒரு 50-60 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு இடத்துல சந்தை இருக்கும், அதான் நகரமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதையும் மீறி போகிறது தான் எக்ஸ்போர்ட் ஆகிறதுலாம். அப்புறம் இங்கிலீஷ்காரன் வரான், என்ன நடந்துச்சு அதான் இந்த படத்தில் பார்க்க போகிறாங்க. இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னாவே இந்தியாவில் அதிகமான நகரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்தளவுக்கு மாறிடுச்சு. கிராம பொருளாதாரமாக இருந்து தானே ஆயிடுச்சு, நகர பொருளாதாரமாக மாறிடுச்சு. அதுக்கு அடித்தளம் போட்டதே யார்? இங்கிலீஷ்காரன் தான். சரி, என்ன ஏது இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம், இங்கிலீஷ்காரனுக்கு முன்னாடி வேளாண்மை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம். இப்போயுமே 50% மேலே எதில் இருக்காங்க? வேளாண்மை தான் நம்பியிருக்காங்க. இக்காலகட்டத்தில் வேளாண்மை மக்களின் முதல் நிலை தொழிலாக இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது? விவசாயம் தான். ஓகேங்களா? ரைட். நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில், இன்னும் பிற தொழில்கள் வேளாண்மையை சார்ந்தே நடைபெற்றன. ஆமாவா? நெசவு தொழில் எதை சார்ந்திருக்கும்? பருத்தி, விவசாயம். அடுத்தது சர்க்கரை, அப்புறம் எண்ணெய், எண்ணெய் பிழிஞ்சு எடுக்கிறது இருக்குல்ல, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், அதெல்லாம். இது எதை சார்ந்திருக்கும்? வேளாண்மையை சார்ந்து இருக்கும். ஆங்கில அரசானது இந்தியாவின் பழமையான வேளாண்மை முறையும் நில வருவாய் கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு இது பிடிக்கலையாமா. நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரைட் வாரி திட்டம் என்னும் 3 பெரிய நில வருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. பாருங்க, நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறத இந்த பெங்கால் அந்த ஏரியாவில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. கார்ன்வாலிஸ் தான் நினைக்கிறேன். அது ஜமீன்தாரி முறை இருக்கு இல்லையா? ஜமீன்தாரி முறையை வந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா ஏல முறையில் கொண்டுட்டு போயிடுவார். வருஷம் ஏலம் விடுவாங்க. 10 கிராமம்பா, யாருப்பா இந்த ஜமீன் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏலம் விடுவாங்க. அதில் யார் அதிக வரி கொடுக்குறானோ அவனுக்கு அந்த 10 கிராமத்தை 100 கிராமத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஜமீன்தார் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். என்ன வேலை செய்யணும் ஜமீன்தார்? வரி வசூலிக்கணும், சட்ட ஒழுங்கு பராமரிக்கணும். அந்த ஏரியாவுக்கு வந்தால் ராஜா. அது அந்த வேலையை. அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம், 1 வருஷமோ 2 வருஷமோன்னு நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப ஏலம் விடுவாங்க. இந்த வருஷம் நான் ஜமீன்தாராக இருந்திருப்பேன், அடுத்த வருஷம் என்னோட நீங்கள் அதிகமாக யாராவது பணம் தரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அப்படி இருந்தது. அதை மாற்றுவார், கார்ன்வாலிஸ் தான் மாற்றுவார். நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு. மாற்றி நிலையான அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஜமீன்தாரா, அடுத்த வருஷம் லேண்டு என்கிட்ட இருக்குமே தெரியாது எனக்கு. அதனால் நான் அந்த லேண்டில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண மாட்டேன். அதுமாதிரி விவசாயிகள்கிட்ட அதிகமாக என்ன பண்ணுவேன்? வரி வசூலிக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவார், அதை மாற்றி பரம்பரண்டா நீ தான்ப்பா ஜமீன்தார் இருந்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவனோட பரம்பரை அங்கே ஜமீன்தாராக இருப்பான், பார்த்துக்குவாங்க. எப்போ அவன் ஒழுங்காக வரி கட்டலையோ கவர்மெண்ட்டுக்கு, அப்போ அவன்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் தான் ஜமீன்தார். அது அதே மாதிரி மகள்வாரி திட்டம்னு சொல்லிட்டு பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம் அந்த ஏரியாவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. அந்த கிராம சொத்து எல்லாத்தையும் கிராம மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து விவசாயம் செய்யணும். வரக்கூடிய பணத்தில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து வரி கட்டணும் அரசாங்கத்துக்கு. அது வந்து மகள்வாரி திட்டம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நிலவரி திட்டம் இருக்காமா. இது வந்து மகள்வாரி. அடுத்து ரயத்வாரி. ரயத்னா விவசாயின்னு அர்த்தம். சென்னை நம்ம ஏரியாவில்
சென்னை மாகாணத்தில். அங்கே வச்சுருந்தது வந்துட்டு ரயத் வாரி சிஸ்டம். டைரெக்டாக விவசாயி என்ன பண்ணுவான், அரசாங்கத்துக்கு வரி கொடுத்துருவான். அந்த மாதிரி இது 3 திட்டம். இத்திட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு எதிரான பொருளாதார சுரண்டல் முறை பிற்காலத்தில் அவர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட வைத்தது. இந்த 3 திட்டம் சரியில்லை, அதனால் விவசாயிகளாக சேர்ந்து பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. தான் இன்ட்ரொடக்ஷன். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நிலையான நில வருவாய் கொள்கை. ஃபஸ்ட்டு நிலையான நிலவரி திட்டம், பர்மனன்ட் செட்டில்மெண்ட். 1775 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார், ஒரிசா எல்லாம் மேப்பில் பார்த்தாவே தெரியும். வங்காளம், பீகார், ஒரிசா அந்த ஏரியாவில் கேட்பாங்க, எந்த ஏரியாவில் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் இருந்ததுன்ட்டு. ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தது என்னது, ஏலமுறை, நிலையான நிலவரி திட்டம் ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கு உரிமை பெற்ற பின்பு அங்கே அவர் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். ஓராண்டுக்கு மட்டும். அடுத்தது ஏலம் விடுவாங்க, யார் எடுக்கிறானோ அவனுக்கு போயிடும். அதன் பிறகு வாரன் ஹேஸ்டிங் தலைமையேற்ற ஓராண்டு நிலவரி திட்டத்தை 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றி பின்பு ஓராண்டாக மாற்றுறார் வாரன் ஹேஸ்டிங். ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம் வருவார் வாரன் ஹேஸ்டிங். சரியா, இவரும் 5 வருஷமாக வைக்கிறார் வாரன் ஹேஸ்டிங். அதுக்கப்புறம் கார்ன்வாலிஸ் தான் என்ன பண்ணுறாரு. ஆனால் கார்ன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநரான பிறகு திட்டத்தை 10 ஆண்டு நிலவரி திட்டமாக 1793 மாற்றினார். கேட்பாங்க, நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கார்ன்வாலிஸ். எத்தனை ஆண்டுக்கு? 10 ஆண்டுக்கு. இத்திட்டம் நிலையான நிலவரி திட்டம் அழைக்கப்பட்டது. எந்த வருஷம் கொண்டு வந்தார்? 1793. ஏல முறையை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். ஆண்டுக்கு ஒரு தடவை ஏலம் விடுவாங்க. அது 1765. 64 என்ன நடக்கும்? பக்சார் போர். வெரி குட். ரைட். கார்ன்வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டம். ரயத் வாரி முறை வந்து நம்ம சென்னை இந்த ஏரியாவில் தாமஸ் மன்ரோ. அடுத்து மகள்வாரி வந்து வில்லியம் பெண்டிங், அங்கே பஞ்சாபு அந்த ஏரியாவில். திட்டம் வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதியில் கொண்டு வரப்பட்டது. எது? நிலையான நிலவரி திட்டம். ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தியிருந்த திட்டம் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி என பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. நிலையான நிலவரி திட்டத்துக்கு இத்தனை பேர், ஊருக்கு தகுந்த மாதிரி. ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, அப்புறம் பிஸ்வேதாரி அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான் நிலையான நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தாரர்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். ஒழுங்காக கட்டுற வரைக்கும் என்ன தான் அவன் தான் ஜமீன்தார். சரியா? கட்டலை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? பிடுங்கிக்குவாங்க. அதுதான் விவசாயிகளிடமிருந்து வரி வசூலை செய்யும் அரசின் முகவர்களாக ஜமீன்தார்கள் செயல்பட்டார்கள். இப்போ நீங்கள் சொன்னது தான். அவனோட முக்கியமான வேலை என்னது? ஏஜென்ட்டு. வரி வசூலித்து அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டு கட்டணும். ஜமீன்தாரர்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என உறுதியளிக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்க புரியுதா? ஃபிக்ஸடு அமௌண்ட்டு டேக்ஸ் ஏற்ற மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. 40%, 40%. அதுக்கு மேலே நீ கட்ட வேண்டாம். அந்த மாதிரி விவசாயிகள் வந்து வசூலித்த 11 10 பங்கு வரியினை ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர். 11 10 பங்கு. அப்போ 110 ரூபா வாங்கினா 100 ரூபாய்க்கு அவனுக்கு கொடுத்துடணும். 10 ரூபா இவன் எடுத்துக்கணும், ஏஜென்ட்டு. ஜமீன்தாரர்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கினர். பட்டா இருக்குல்ல, இது இந்த லேண்டு இவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க, அந்த பட்டா. இதன் மூலம் விவசாயிகள் அந்நிலத்தை உழும் காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டனர். அவன் எடுத்து விவசாயிக்கு கொடுத்துருவாங்க, குத்தகைதாரா டெனண்ட் கொடுத்துருவாங்க. சரியா? ரைட். அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் ஏதாவது தப்பு நடந்தாக்கா விசாரணை செஞ்சு தீர்ப்பு வழங்குறது எல்லாமே யார்? ஜமீன்தார். அவர் தான் ராஜா. ஜமீன்தாரங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டதா? சாரி, அனைத்து நீதித்துறை. அதே தான் தனியாக இங்கிலீஷ்காரன் வந்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க? நீதிமன்றம்லாம் வந்துச்சா? 2 நீதிமன்றம் வந்துடுச்சு. அதனால் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஜமீன்தாருக்கு அந்த பவர் கிடையாது. வரி மட்டும் வசூலித்து கொடுக்கணும், அவ்வளோதான். நிறைகள்
தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. இப்போ நிறைய ஏரியா என்ன ஆகுது, இப்போ நான் தான் பரும்புன்னா நான் தான் ராஜா ஜமீன்தார்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், என் ஏரியாவில் கிராமத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் விவசாயத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம், தரிசு நிலத்தெல்லாம். சரியா? அப்புறம் தண்ணி வசதி செய்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறது. ஜமீன்தாரர்கள் நிலத்தின் உரிமையாளராயினர். நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தாரர்கள் விடுவிக்கப்பட்டனர். அது மேலேயே பார்த்துட்டோம் நிலையான நிலவரி திட்டத்தில். ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்குரியலாக மாறினர். நான் தானே பர்மனெண்ட்டு, அப்போ என்ன பண்ணுவேன், அவன் என்கிட்ட இருந்து வாங்க மாட்டான், அதனால் நான் அவனுக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கையாக நடந்துக்கிறேன். ஆங்கில அரசுக்கு நிலையான நிலை வரி கிடைப்பதை உறுதி செய்தது. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு வருஷம் என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுத்துருவான் அவன். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அவன் பாட்டில் அவன் ஸ்கீமை செஞ்சுக்கிட்டு பிளான் படி போகலாம். அவனன்றி ஓரணுமும் செய்யாது. யார் அந்த அவன்? பணம். அரசு கிடையாது, பணம். அரசே பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க போவோம். பணம் இல்லை, பணத்தெல்லாம் அவன் உருவி வச்சுக்கிட்டான். யார்? ஆமாம், ஒன்றிய அரசு. வேலையே செய்யாமல் பணமெல்லாம் அவன் பிடிங்கி வச்சுக்கிறான். வேலை செய்கிறதெல்லாம் இவன். எப்படி இருக்கும்? செய்யாதான்றான். இதெல்லாம் எதுக்கு செய்கிற அப்படிங்கிறான். பெண்களுக்கு சொன்னாரா, உங்களே பஸ்ஸில் கொடுக்காதீங்க, இலவசம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதில் பார்ப்போம். குறைகள் எப்பயுமே நஷ்டத்தில் தான் இருக்குது. எப்பயுமே நஷ்டத்தில் தான் போக்குவரத்து. லாபத்தில் கிடையவே கிடையாது. ப்ரைவேட்டு மட்டும்தான் லாபத்தில் இருக்கும். ஏன்னாக்கா இப்போ இங்கெல்லாம் ஓகே, பஸ்ஸு ஃபுல்லாக போகுது. ஒரு சில கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போயிட்டு வருவான். போயிட்டு வரதுக்கு 25 5 பேர் தான் வருவான் பஸ்ஸில். அங்கேருந்து அந்த 5 பேருக்காக கவர்மெண்ட் பஸ் போகும். போய் ஆகணும், அப்போ தான் அவன் டெவலப் ஆவான். எதுக்கு வரி போன அரசாங்கத்துக்கு? இல்லாதவனுக்கு எடுத்து கொடுக்கணும். இருக்கிறவன்ட்டு வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதான் கவர்மெண்ட்டு டேக்ஸு. ஆமாம், அப்போ தான் அவன் டெவலப் ஆவான். அப்போ அவன் டெவலப் ஆனானா இவனை தொந்தரவு பண்ண மாட்டான். இல்லை ஒருத்தன் மட்டும் பணக்காரனா ஒருத்தன் ஏழையாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவனை போய் திருடுவான், வழிப்பறி செய்வான், எல்லாம் நடக்குமா? அதான் அரசாங்கத்தோட இது. சரி, அதை மாற்றி விட்ருவாங்க அவங்க ஆளுங்க. அவனுங்களுக்கு பொறுக்காது. ஏன்னா நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், நீங்களாம் எப்படியோ போங்க, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் நீங்களாம், அதனால் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை மொழிகிட்டு போயிடுவானுங்க. அது கவர்மெண்ட் கிடையாது. அடுத்தது குறைகள். இதில் இருந்த குறைகள், நிலையான நிலவரி திட்டத்தில் இருந்த குறைகள். அதை நினச்சிட்டே வாங்க. ஆங்கில அரசு விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு கொள்ளவில்லை. நேரடியாக எல்லாமே எப்படி வந்துச்சு? ஜமீன்தார் தான். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நடுவில் இடைத்தரகர் ஜமீன்தார். விவசாயிகள் உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தார்களின் பொறுப்பில் விடப்பட்டனர். ஜமீன்தார் நல்ல ஜமீன்தாராக இருந்தானா தப்பிச்சானுங்க, இல்லைனா அவ்வளோதான். சரியா? ஆமாம். விவசாயிகள் பெரும்பாலும் அடிமைகளாகவே நடத்தப்பட்டனர். மாடா போடா பயங்கர ஏதாவது நடத்துவாங்க. ஏன்னா அவனுக்கு கீழே தானே இருக்கான். அப்போ எல்லாம் எப்போ வேணாலும் ஜமீன்தார் என்ன பண்ணுவான், லேண்டை உருவிக்குவான். அதுக்காக பயந்துக்கிட்டு. இத்திட்டத்தினால் ஜமீன்தாரர்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறினார். வேலையே செய்ய வேண்டாம், எல்லாம் வீட்டில் வந்து கிடக்குது, முட்டையாக கொண்டு வந்து கொட்டிடுறானுங்க. அப்போ நான் வேலை செய்யணுமா? தேவையில்லை. அப்படி ஆடம்பரமாக அங்கங்கே மைனரு. இந்த பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பயங்கரமாக இந்த பட்டு துணியில் ஆடையை உறுத்திக்கிட்டு அப்படி ஜாலியாக வரது அப்படியே. அப்புறம் எல்லா சேட்டையெல்லாம் பண்ணுவானுங்க. அவர் கூட அந்த படத்தில் வருமே, மைனரு வெட்டிட்டான் அப்படின்னு. விவேக்கா? ஆமாம். அடுத்து இந்த திட்டத்தினால் அந்த மாதிரி வங்காளத்தின் பல கிராமப்புறங்களில் ஜமீன்தாரர்களும் விவசாயிகளுக்கிடையே பல மோதல் நடக்கும். ஜமீன்தாரை போய் என்ன பண்ணுவாங்க, என்ன படம் அது, மலையூர் மம்பட்டியா படம் பார்த்தீங்களா? அதில் அப்படி தானே பெரிய ஜமீன்தாரெலாம் போய் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. அவன் இப்போ கூட வடிவேல் கூட நடிச்சிருப்பான் புது படத்தில். பழைய படத்தில் இல்லை, புது படத்தில் பிரசாந்தவெல்லாம் நடிச்சிருப்பான். ஜமீன்தார்கிட்டருந்து கொள்ளையடித்து மக்களுக்கு கொடுக்குறது அந்த வேலை. இதோட முடிஞ்சு. இது என்னது? நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தது யார்? கார்ன்வாலிஸ். எந்த வருஷம்? 1793. மற்றதெல்லாம் உள்ளதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. பொண்ணு எழுதுனியாமா? எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தான், அதான் புரிஞ்சு படித்தா தான். சரி பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் எடுத்துவாங்க. ரயத்வாரி முறை 1820 தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எங்கே?
சென்னை மெட்ராஸ் மாகாணம், சென்னையில் மெட்ராஸ். எவ்வளோ வேகன்சி குரூப் 1ல்? 60? 90? ஆமாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டஃப்பாக தான் இருக்கும். மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் மற்றும் கூர்க் எங்கே தெற்கில் எங்கே மதராஸ்னால் எங்கே பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும். அப்புறம் கூர்க் ரீஜன் இங்கே, அதுவும் மதராஸில் தான் இருந்துச்சு. குடகுமலை இருக்கு இல்லையா, அந்த. அப்புறம் மகாராஷ்டிரா இந்த ஏரியாலாம். சவுத்துலலாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க? ரயத்வாரி சிஸ்டம். ரயத்துனா விவசாயின்னு அர்த்தம். நேரடியாக விவசாயிகள்ட்ட என்ன பண்ணுறது? அரசாங்கம். ஜமீன்தார்லாம் இல்லை அந்த மாதிரி. இம்முறையின் மூலம் நிலத்தின் உரிமையானது உரிமையாளரின் வசம், விவசாயியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் நிலத்தின் உரிமையாளர் ஆயினர். நிலையான நிலவரி திட்டத்தில் யார்கிட்ட இருக்கும் லேண்டு? ஜமீன்தாருக்கு, அவன் தான் ஓனரு. ரைட். ஆங்கிலேய அரசு நேரடியாக விவசாயிடமிருந்து வரி வசூல் பெற்றது, ஜமீன்தார்லாம் கிடையாது. தொடக்கத்தின் நிலவரியானது விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் தாமஸ் மன்றோ அவர்கள் விளைச்சலில் 3இல் 1 பங்காக குறைக்கப்பட்டது. 3இல் 1 பங்குனா எத்தனை சதவீதம்? 3 100 3ல் 1 பங்காக போடுங்க, 33.33. அதை தாமஸ் மன்றோ குறைக்கிறாரு. 50% இருந்ததை 33% குறைக்கிறாரு. மண் மற்றும் பயிரின் தன்மை அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க. பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் விவசாயிகள் நிலைமை மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. உண்மையில் அரசு விவசாயிடமிருந்து நில வருவாயை வரியாக அல்லாமல் குத்தையாகவே பெற்றுக்கொண்டது. வரி மாதிரி இல்லாமல் குத்தகை, 10 வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு. ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள். வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் அரசாங்கத்துக்கும் விவசாயத்துக்கு நேரடியாக போட்டுக்கிட்டாங்க. நில அளவு, விளைச்சலின் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. ஆல்ரெடி ராஜராஜ சோழன் காலத்துலேயே இங்கே செஞ்சு வச்சுட்டான், அது அப்படியே தொடருது. அரசு விளைச்சலில் 45லிருந்து 50% வரியாக பெற்றது. அதான் குறைச்சிட்டாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் மன்றம் வந்து எவ்வளோ கொடுக்குறாரு? 33% குறைச்சிட்றாரு. விளைவுகள். பெரும்பாலான பகுதியில் நில வருவாய் மிக அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டது. சிறப்பான பருவ காலங்களில் கூட விவசாயிகள் நிலவரி செலுத்துவது மிகவும் சிரமப்பட்டனர். நில வருவாய் அதிகமாக இருந்துச்சாம வரி, அதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு ஜமீன்தாரர்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டியது. டேரெக்டாகவே என்ன பண்ணிச்சான் அரசாங்கம்? விவசாயி சுரண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரயத்வாரியில். ரைட். அடுத்தது ரயத்வாரி கொண்டு வந்தது யார்? தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட். எப்போ? 1820களில். எந்த ஏரியா? அஸ்ஸாம் இருக்கா என்ன? அஸ்ஸாம் இருக்கா? சரி ரைட். கூர்க்கு அஸ்ஸாம் நான் விட்டுட்டேன் படம் போகிறப்ப, அதனால தான் மறந்துட்டேன். அஸ்ஸாம் இங்கே இந்த ஏரியாவில், வங்காளத்தை தாண்டி. எல்லாமே கேள்வி இது, பார்த்துக்கோங்க. மகள்வாரி முறை. ஹோல்ட் மெக்கன்சி என்பவர் சிந்தனையில் உதித்தது. ஹோல்ட் மெக்கன்சி. ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம். கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியா, பஞ்சாப். பஞ்சாப் ஹரியானாலாம் அப்போ ஒரே இது தான். கங்கை சமவெளி உத்தரப்பிரதேசம்லாம் இருக்குல்லையே அது. மத்திய மாகாணம் மத்திய பிரதேசம். அடுத்தது வடமேற்கு மாகாணம்னா இப்போ உள்ள பாகிஸ்தான் அந்த ஏரியா. பஞ்சாப் இங்கே. இதெல்லாம் கேட்பாங்க எந்த ரீஜனில் மகள்வாரி முறை இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொன்றையும். யார் கொண்டு வரா? ஹோல்ட் மெக்கன்சி 1822 கொண்டு வராங்க. ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இம்முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார். மகள் அல்லது கிராம விளைச்சலின் அடிப்படையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. மகள் பகுதியின், மகள்னா என்னது? கிராமம். அனைத்து உரிமையாளர்களும் நில வருவாய் செலுத்துவதற்கு
கூட்டு பொறுப்புடையவர்கள். கிராமத்துக்கிட்டே மொத்தமாக கொடுத்துட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து கொடுக்கணும். தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 2/3 பங்கு, அப்படியா அப்போ 66% ஆமாம், 66.66 அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு 50% குறைக்கிறார். இம்முறையில் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டார். லம்பார்டர், ஆமாம் அதுக்கு பேர், கிராம தலைவர் பேர் லம்பாடி மாதிரி, இது லம்பார்டர். இந்த முறை முதலில் ஆக்ரா, அயோத்தி, உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் அமுல்படுத்தப்பட்டது. பின்னர் ஐக்கிய மாகாணங்களில் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதாவது மத்திய பிரதேசம்னா ஐக்கிய மாகாணம். இத்திட்டத்தில் அதிகமான வரிச்சுமைகள் அனைத்தும் விவசாயிகள் மீதே விழுந்தது. அவங்க தானே சேர்ந்து கொடுக்கணும். மகள்வாரி முறையின் சிறப்புகள். கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கு இடையே இடைத்தரகர். இத்திட்டம் கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது. ஒரே நபர் பல கிராமங்களை தன் வசம் வைத்திருந்தார். யார்? அந்த கிராம தலைவர். கிராம நிலங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த சமுதாயத்தினர் உரிமையாளராக இருந்தனர். அந்த லேண்டுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ஏஜென்ட்லாம் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏஜெண்டாக இருக்கிறவன் யார்? அந்த ஊருக்காரனே ஒருத்தனை தலைவராக வச்சுருக்காங்க. விளைவுகள். கிராம தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார். அவர் தானே எல்லாமே. அப்புறம் ஏஜென்ட் ஆகிட்டார். இவர் ஜமீன்தார், பேர் மட்டும் வேறு. இம்முறையானது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை. எது? மகள்வாரி. இம்முறையானது ஜமீன்தாரி முறையின் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தது. கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு லாபகரமாக அமைந்தது. எது? மகள்வாரி. அங்கே தான் யார் பெரிய ஜாதிக்காரனோ அவன் தான். விவசாயிகள் மீது ஆங்கில நில வருவாய் முறையின் தாக்கங்கள். முடிஞ்சு, அவ்வளோதான். 3 மெத்தடும் பார்த்தாச்சு. என்ன எப்படி இருந்துச்சு? என்னது? அதிக வரி இருக்க போது எந்த வசதியும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டான். மக்கள் வறட்சி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நிலவரி தான் அதிகமான வரி அரசாங்கத்துக்கு. ஸோ விவசாயிகள் மேலே வரியை திணிக்கிறாங்க. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறான்? நிலத்தை விற்றுட்டு ஓடி போயிடுவான். போங்கடா விவசாயமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் என்னாச்சு? விவசாய தொழில் அழியுது. இப்போ தான் அழியுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போலேருந்தே விவசாய தொழில் அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. விவசாயிகள் அதிக வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டனர். வரிச்சுமை, பஞ்சம், மழை பெய்யாது. நம்ம ஊர் எப்படிப்பட்டது? மான்சூன். அது இப்போயாவது அங்கங்கே டேம் இருக்குது, அப்போ டேமும் கிடையாது. மழை பெஞ்சிட்டுனா ஓடிடும். 3 மாதத்துக்கு பெய்யும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு என்ன இருக்காது, மழையே பெய்யாது. கடன் சுமை இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. விவசாய நிலத்தை விலைக்கு வாங்குவோர். ஒருத்தன்ட்டு இன்னொருத்தன் வாங்கணுன்னாக்க என்ன பண்ணும்? வட்டிக்கு பணம் கடன் வாங்கி அந்த லேண்டை வாங்குவான். கடைசியில் ஒழுங்காக வட்டி கட்ட முடியாது. அந்த லேண்டை யார் பிடிங்குவா? கடன் கொடுத்தவன் பிடிங்குவான். அப்பையிலேருந்தே அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை விலைக்கு வாங்கி பெரும் செல்வந்தர்கள் ஆயினர். யார்? வட்டிக்கு விடுறவன். ஜமீன்தாரர்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர். அதே சார் வழக்கறிஞரை சேர்த்திக்கிட்டாங்க. அவன் கோர்ட்டுக்கு போவான், பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போவான். அங்கே போனால் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவானுங்க. அடுத்தது இந்திய கிராமங்களுக்கான அதான் சொல்லுவாங்க ஒரு பழைய கதை. ஒருத்தன் வாக்கியால் தகராறுக்காக 5 ஏக்கர் லேண்ட் இருக்கிறவன் கோர்ட்டுக்கு போனாங்கண்ணாம்மா. வாக்கியால் தகராறுக்காக கடைசியில் 10-20 வருஷத்தில் எல்லா லேண்டையும் விற்று அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கவே சரியாக போச்சாம்மா. அப்படின்னு பழைய படத்தில் வரும் பாருங்க. அதான் எங்கள் கதையை, எங்கள் தாத்தா போட்ட கேஸு எங்கள் அப்பா போய் அப்புறம் நாங்கள் தான் முடித்தோம் அந்த கேஸையே. ஆனால் இன்னும் லேண்டு கைக்கு வந்து சேரல, அது வேறு. இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையும் அசைக்கப்பட்டன. ஆங்கிலேயர் இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன. கிராமத்தில் குடிசை தொழில் மறைஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட இருந்து பருத்தியை வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் நெஞ்சு இங்கே கொண்டு வந்து விற்கிறது. அப்போ நம்ம ஊர் நெசவு தொழிலாளிக்கு என்ன இருக்காது? ஆமாம், வருமானம் இருக்காது. அதெல்லாம் பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு, நீதிமன்ற நடைமுறை வழக்கத்திற்கு வந்தன. இது மற்றதெல்லாம் சேர்த்தி பழமையான பழக்க வழக்கம்னா என்னது? சதி ஒழிப்பு,
விதவை திருமணம், குழந்தைக்கான திருமண வயது ஃபிக்ஸ் பண்ணுறது, நரபலி ஒழிப்பு, இதெல்லாம் நல்ல விஷயம். அப்புறம் எல்லோரும் படிக்கலான்னு சொல்கிறது, பெண்கள் படிக்கலான்னு சொல்கிறது, இதெல்லாம் பொறுக்க முடியல மக்களால். திடீர்னு வந்து மாற்றினா நல்ல விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். அதான் சொல்கிறாங்க. நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களாகவும் உற்பத்தியின் பெரும் பங்குதாரர்களாகவும் இருந்த விவசாயிகளுடைய உழைப்பின் பலனானது ஆங்கிலேயரின் கொள்கையால் ஒரு குறிப்பிட்ட சலுகை பெற்ற சமூகத்திற்கு மட்டுமே நன்மை அளிப்பதாக இருந்தது. அதே கதை தான். ஒரு சிலர் ஜமீன்தார், ஊர் தலைவர், அவனுங்க கொண்டு ஜாலியாக இருக்கிறானுங்க. மற்றவெல்லாம் படாத அவஸ்தை. விவசாயிகளின் புரட்சிகள். விவசாயிகள் இந்தியாவில் என்னென்ன புரட்சி செஞ்சுருக்காங்க இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக? புதிய வேளாண் யுக்தியால் பழைய வேளாண் முறை மறைந்து போனது. ஜமீன்தார்கள் நில உரிமையாளர்களாக மாறினர். அங்கே வடக்கில் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு விவசாயிகள் உழைப்பு ஜமீன்தார்களால் சுரண்டப்பட்டது. மேலும் விவசாயிகளின் வாழ்க்கை முறை மிகவும் துயரமாக இருந்தது. எங்கள் இங்கிலீஷ்காரன் பீரியடில் தங்கள் எல்லையில்லா அளவில் சுரண்டப்படுவதை உணர்ந்த விவசாயிகள் இந்த சுரண்டலிலிருந்து பாதுகாத்து கொள்ள 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கு எதிரான பல புரட்சியில் இயக்கங்களில் ஈடுபட்டனர். கலகங்களில் ஈடுபட்டாங்க. ரயத், அதுவும் அதே தான். என்னாச்சு? விவசாயிகள் என்ன பண்ணுறான்? ஒழுங்காக மழை பெய்ய மாட்டேங்குது, சரியா? வரி அதிகமாக இருக்குது. இந்த வரி கட்டுறதுக்காக கடன் வாங்குகிறான். கடனை கட்ட முடியல. அந்த கடன் கொடுத்தவங்க லேவாதேவிக்காரம்பாங்க. வட்டி கடை தொழில் செய்கிறாங்களே, அங்கே லேவாதேவிக்காரன்னு சொல்லுவாங்க. லேவாதேவி அவன் அந்த லேண்டை பிடிக்கிறான். அப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிலாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்? ஜமீன்தாரருக்கு எதிராகவும் ஆங்கிலேயருக்கு எதிராகவும் புரட்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு கழகம் தான் சந்தல் கழகம். சந்தால் ஏதோ ஒன்று. 1855-56 சிப்பாய் கழகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது சந்தல். பீகாரில் உள்ள ராஜ்மகால் குன்றுகளுக்கு அருகில் உள்ள பகுதியில் சந்தால் மக்கள் வேளாண் செய்து வந்தனர். ராஜ்மகால் ஹில் எங்கே சார்? இங்கே வரும், இந்த இடத்துல வரும். இப்படி இந்த இடத்துல வரும், பீகாருக்கு அருகில் இந்த இடத்துல. இப்போ பீகார் சத்தீஸ்கருக்கு கொஞ்சம் மேலே, ஜார்க்கண்ட் சத்தீஸ்கருக்கு கொஞ்சம் மேலே. என்ன சொல்கிறாருங்க? ராஜ்மஹால் சில்க்ஸா? சரி. அடுத்தது, சந்தால்களின் அறியாமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நகர்ப்புற நிலக்கிழார்கள். அவங்க கிராம மக்கள், ட்ரைப்ஸு, பழங்குடியின மக்கள். நகர்ப்புற நிலக்கிழார்கள் வட்டிக்கு பணம் தருவோர் சந்தால்களின் நிலங்களை அபகரித்து கொள்ள ஆரம்பித்தனர். கடன் கொடுக்கறது, அப்படியே போய் பிடிங்கிறது. இது அவர்களுடைய கசப்பான உணர்ச்சியை ஏற்படுத்தியது. 1855 ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது. 1855. இதனைத் தொடர்ந்து அந்த இன மக்கள் தான் சந்தால்கள். சந்தால் அப்படிங்கிறாங்க. சந்தல் சொல்லுவாங்க, முன்னாடி சந்தால்ட்டானுங்க. தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்தியிலிருந்து விடுவித்து கொள்வது மட்டுமல்லாமல் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள. அந்நிய நாடெல்லாம் கிடையாது, அந்த பக்கத்து ஊருக்காரன் நகரத்துலேருந்து போனவன் தானே பறிச்சிக்கிறான். அப்போ இவனுக்குன்னு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இவனுக்கு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்து மற்றும் கங்கு என்ற 2 சந்தால் சகோதரன் தலைமையின் கீழ் 10,000 வீரர்கள் ஒன்று கூடினர். கேட்பாங்க, சந்தால் கழகத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு சொல்லுவாங்க. யார்? சித்து, கங்கு. ஆமாம். இக்கூட்டத்தினரின் புரட்சி ஒரு மாதத்திற்குள் வலிமையான சக்தியை பெற்றது. ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர், அந்த ஏரியாவில் ரயில்வே ட்ராக்லாம் போட்டிருக்கானுங்க, ஜமீன்தாரர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவரும் புரட்சியாளர்களாக தாக்கப்பட்டனர். எல்லோரும் காலி. எல்லாம் ஒருத்தனுக்கு கூட்டுக்கால வாணி தானே அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. புரட்சியானது பிப்ரவரி 1856 வரை தொடர்ந்தது. புரட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கலகமாக கடுமையாக அடக்கப்பட்டது. பெரிய புரட்சி, போய் அடிக்கிறது, குடிக்கிறது எல்லாம். மக்களெல்லாம் போராட்டத்தில் இறங்கி அங்கங்கே நடந்தால் அது பேர் என்ன? கலகம், ரயத் அப்படிம்பாங்க. இதனைத் தொடர்ந்து சந்தால்கள் வசித்த பகுதிகளை சந்தால் பர்கானா என அரசு அறிவித்தது. பர்கானா ஒரு இராணுவத்துக்கு உட்பட்ட பகுதி, சந்தால் பர்கானா. அதன்படி சந்தால்களின் நிலங்களும் அடையாளமும்
அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிருந்து பாதுகாக்கப்பட்டது. அவங்கள்ட்ட வாங்கி திரும்ப லேண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, வேறு யாரும் வாங்க முடியாது. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. சந்தால் புரட்சி காலம் எங்கே? 55லேருந்து 56. எந்த ஏரியா? பீகாரில் உள்ள ராஜ்மஹால் ஹில் சந்தால். அவங்களுக்கான தலைவர் யார்? சித்து கங்கு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 56ல்? சந்தால் பர்கானா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வேறு ஆள் போய் அங்கே லேண்ட் வாங்க முடியாத மாதிரி கொண்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்து இண்டிகோ கழகம். இண்டிகோனாக்கா அவுரி அப்படிம்பாங்க. இன்னொரு பேர் அவுரி, இன்னொரு பேர் இருக்கு. சரி, அதுலேருந்து என்ன? அது ஒரு செடி. அந்த செடியிலேருந்து சாயம் எடுப்பாங்க. இதுதான் எல்லா கலரும் தயாரிக்கிறது. இண்டிகோனா ப்ளூ கலரு, பிளாக் இல்லை, ஊதா. ஊதா அதிலேருந்து எல்லா கலரும் கொண்டு வந்துடலாம். ஆமாம். அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர், டை. அது கிடையாது. அந்த செடியிலேருந்து எடுத்த அந்த டையை வச்சு தான் கலர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது. ஐரோப்பிய இந்திய தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகள் கட்டாயப்படுத்தினர். அதாவது அவனுக்கு வந்துட்டு இதில் எல்லாம் சாயத்தெல்லாம் அவன் தான் வாங்குவான், இங்கிலீஷ்காரன். நீ என்னமோ பண்ணு, அக்ரிமெண்ட் போட்டுக்குவான். அந்த இப்போ கொண்டு வந்தானுங்களே 3 விவசாயி சட்டம், பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் விவசாயி கூட அக்ரிமெண்ட் போட்டுக்குவான். எனக்கு இந்த வருஷத்தில் இவ்வளவு விளைவிச்சு கொடு அப்படின்னு. அதேமாதிரி அக்ரிமெண்ட் அப்போ போட்டிருப்பாங்க. அப்போ இந்த விவசாயிகளை போய் வற்புறுத்துறாங்க, நீ வேறு எதுவும் விவசாயமே பண்ணக்கூடாது, எனக்கு இதுதான் வருஷம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. வருஷம் ஃபுல்லாக ஒரே பயிரை விவசாயம் செஞ்சால் என்ன ஆகும்? மண்ணோட வளம் கெட்டு போயிடும். அதனால் மக்கள்லாம் பாதிக்கிறாங்க, விவசாயிகள் பாதிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரியா? அதான் இதுக்கான காரணம். அதேமாரி விளைவிச்சோடனே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண சேல் பண்ண போவீங்க. அவன்கிட்ட என்னையா அது நல்லாவே இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவான். அப்போ 10 ரூபாய்க்கு விளைவிச்சதை ஏதோ ஒரு விலைக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு 5 ரூபாய்க்கு கூட விற்றுட்டு போயிடுவான். இப்போ வரைக்கும் நடக்குது அது. மேலும் குத்தகை விவசாயிகள் டெனண்ட் தாங்கள் விளைவிக்கும் அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படியும் குத்தகை முன்பத்திரை பின்னாளில் அவர்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளும்படியும் வற்புறுத்தப்பட்டனர். புரியுதா என்னன்னு? இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், முன்னாடியே கொடுத்துட்றது, இந்த வச்சுக்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் வெயின்ட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, ரேட்டு ஏறும்பொழுது கொடுக்க மாட்டான். அன்றைக்கி பணம் வாங்கினல, எனக்கு விவசாயம் செஞ்சு கொடு அப்படின்னு வற்புறுத்துறது அவனோட நலனுக்காக. இந்த மாதிரிலாம். மேலும் ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்களும் நடந்திருக்கு அங்கே அந்த கட்டத்தில். செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கலகங்கள், அதாவது நாதியானா எங்கே? வெஸ்ட் பெங்கால், அதாவது பெங்கால், ஐரோப்பிய பணியாளர்களின் கடுமையான அடக்குமுறைகளால் கைவிடப்பட்டன போராட்டம்லாம். அதன் பின்னர் ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டு கலகமானது வேறு இடங்களுக்கு பரவியது. இந்நிலையில் கட்டுக்குள் கொண்டு வர அரசு 1860 அவுரி ஆணையத்தை உருவாக்குது. ஒரு கமிஷன் போடுவாங்க, அது விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்ட்டு 1860. அந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி 1862 சட்டம் பாகம் ஆறினை பார்ட் ஆஃப் தி ஆக்ட் 1862 உருவாக்குது. ஐரோப்பிய பணியாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினர். விட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறானுங்க. இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் தீனபந்து மித்ரா என்பவர் வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதினார். இது வந்து என்ன கழகம்? இண்டிகோ கழகம். எந்த ஏரியாவில்? வங்காளத்தில். வங்காளத்தில் எந்த மாவட்டத்தில்? நாதியா. நாதியா, நதியாவில் நாதியா.
அதை சரி செய்கிறதுக்காக கமிஷன் போடுறாங்க. எந்த வருஷம்? 1860. அந்த கமிஷன் அடிப்படையில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1862. அதேமாதிரி இவங்களுடைய துயரத்தை களையிறதுக்காக இந்து தேசபக்தன் அப்படின்ற செய்தித்தாள் நடந்திருக்கு, அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதேமாதிரி தீனபந்து மித்ரா என்ன பண்ணியிருக்காரு, நீல் தர்பன் அப்படின்னு நாடகத்தை நடத்தி, நாடகம்னா ஒரு நாள் நடத்துறதில்ல, அங்கே வெளியில் எல்லா கிராமத்துக்கு போய் போட்டு கொடுக்குறது. எழுதினார், ஓகே, நாடகத்தை எழுதினார், அது அதோட நிற்காது, அதை எடுத்துகிட்டு போய் நாடக நடிகர்கள் நடிப்பாங்க, அப்போ மக்கள்கிட்ட அப்படியே பரவும். அது ஒன்று. அடுத்தது பாப்னா கழகம், எல்லாம் விவசாயிகளுக்கு தான். பாப்னா விவசாய எழுச்சி ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிரானது. இதுவும் வங்காளத்தில் தான், வங்காளத்தின் பாப்னாவில் நடக்குது. எப்போ? 1873 76 உள்ள யூசுப் சாகி பர்கானாவில் கேசப் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே இது? யூசுப் சாகி பர்கானா. ஓகேவா? யார் ஆரம்பிக்கிறா? கேசப் சந்திர ராய் அவரால் ஆரம்பிக்கப்படுது. ஜமீன்தாரர்கள் விவசாயிகளிடமிருந்து சட்டத்திற்கு புறமான முறையில் வற்புறுத்தி வரி வசூலித்தல், அதிகப்படியான வரி அதிகம், வற்புறுத்தி சட்டத்துக்கு புறம்பாக வசூலித்தல், மற்ற பிற வரிகளை வழக்கமான வசூல் செய்தனர். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிட்டிங் வரிலாம் வாங்கியிருக்காங்க. விவசாயிகள் வாடகை செலுத்தவில்லை என்ற போலி காரணங்களை கூறி அடிக்கடி நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? அவனை துரத்தி விட்டுறது. இப்போ என் பையன் போய் படிக்கிறான், ஸ்கூலுக்கு அனுப்பாத, வேலை செய்ய சொல்லு அப்படின்ட்டான். இல்லை அனுப்புவானாக்கா அவனை சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறது? தூக்கிடுறது. நாளடைவில் ஜமீன்தாரர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பெருங்கூட்டமாக கூடி கிராமங்கள் தோறும் சென்று ஜமீன்தாரர்களின் அச்சுறுத்தல்களை எடுத்து கூறி மற்ற விவசாயிகளும் தங்களுடைய இணையும்படி செய்தனர். போராட்ட செலவினங்களை கட்டுப்படுத்த விவசாயிகளிடமிருந்து நிதி திரட்டப்பட்டது. போராட்டம் படிப்படியாக பாப்னா முழுவதும் பரவி பின்னர் கிழக்கு வங்கத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவியது. வங்காளத்தில் எங்கே பார்த்தாலும் என்னது? போராட்டம். விவசாய சங்கங்கள்லாம் உருவாக்குறாங்க. ஜமீன்தாரர்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்திய போது மட்டும் மிக சிறிய அளவில் வன்முறை நடைபெற்றது. போராட்டத்தில் ஜமீன்தாரர்கள் வீடுகளை கொள்ளையடித்ததாக சில நிகழ்வுகள் இருந்தன. நீதிமன்ற ஆணைகளை காவல் நிலையங்கள் செயல்படுத்த முயன்ற போது அதனை எதிர்த்து விவசாயிகள் ஒரு சில தாக்குதல்களை காவல் நிலையங்கள் மீது தொடுத்தனர். போலீஸ்லாம் வந்துருச்சுல, அப்போ இங்கிலீஷ்காரன் வந்துட்டான், போலீஸ் இருக்குது, போய் அதை வந்துட்டு போராட்டத்தை அடக்க போகிறாங்க. அப்போ போலீஸ் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜமீன்தாரர்கள் முகவர்களும் அரிதாகவே கொல்லப்பட்டனர் அல்லது காயப்படுத்தப்பட்டனர். நியாயப்படுத்துகிறானுங்களா என்னன்னு தெரில. போராட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு மற்றும் அவர்களது சட்ட உரிமைகளை மேம்படுத்தினர். யாருக்கு? விவசாயிகளுக்கு. மக்களை ஒருங்கிணைத்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையையும் விழிப்புணர்வும் வளர்த்து கொண்டனர். பொறுமையாக போராடணும், போய் என்னது அராஜகம் பண்ணாமல் பொறுமையாக போராடி சட்டப்பூர்வமாக என்ன பண்ணலாம், நம்மளோட தேவையை அரசுக்கிட்ட போராடி வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த கழகத்தில் முடிவு ஆகுது. பாப்னா கழகம் 73 76. எந்த மாநிலம்? வங்காளம். வங்காளம் கிழக்கு வங்காளம் பருவம் பரவுது. இதை உருவாக்குனவர் யார்? கேசப் சந்திரா ராய். அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்றில் யாருக்கு எதிரானது? ஜமீன்தாரர்களுக்கு எதிரானது. அடுத்து தக்கான கழகம், டெக்கான், மகாராஷ்டிரா. இந்த ஏரியா தக்கானம், இந்த ஏரியா 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டனர். அது தக்கான கழகம். எனக்கு இது ஒன்றும் இல்லை, அதே தான். வறட்சி, பஞ்சம், வரி அதிகமான வசூலிக்கிறது. வரி மழை பெய்யலை, விவசாயம் போயிச்சிருச்சு, அப்போயாவது கொஞ்சம் வரி சலுகை கொடுப்பானுங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வாடகை கொடுத்தே ஆகணும். மக்கள் அதேமாதிரி கடன் வாங்கினது என்ன ஆகுது? கட்ட முடியல. நிறைய விவசாயிகள் இன்னமும் பாருங்கள், மகாராஷ்டிராவில் இங்கெல்லாம் வந்துட்டு விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது. ஏன்? ரொம்ப ரேராக இருக்கும். யார் இருக்கிறப்பன்னு பாருங்கள். விவசாய கடன்லாம் தள்ளுபடி 2006 to 2011 வட இந்தியாவெலாம் ஏகப்பட்ட பேர் செத்தானுங்க. அப்போல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணாங்க முதல்ல. அதை ஏன் தள்ளுபடி பண்ணி ஆச்சா பூச்சான்னானுங்க.
இவன் கார்பரேட்டுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. அது என்னது ஒரு 6000 கோடி 7000 கோடி அதை தள்ளுபடி பண்ணது இவனுங்களாம் வைத்திருச்சு. யாருக்கு? அந்த மேல்தட்டு குரூப்பு. அவனை எழுதுவானுங்க பேப்பரில். அது ஒரு பிரச்சனை. இப்போ வரைக்கும் பாருங்களேன், இந்த 100 நாள் வேலையை வச்சு எழுதிட்டே இருப்பானுங்க. 100 நாள் தான் வேலை கொடுப்பாங்க, மிச்சம் 200 நாள் விவசாய வேலை செய்ய போயிடுவான். அது ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் வைத்தறிச்சு எப்படி இவன் நம்மக்கிட்ட வேலை செய்யாமல் படிக்க போகிறானே இவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எழுதுறது. அதெல்லாம் அப்பகுதி விவசாயிகள் ஆரம்பத்தில் தொடர்ந்து தங்கள் நிலங்களை அகரித்து கொண்டிருந்த உள்ளூர் வட்டிக்காரர்களின் அடக்குமுறையை எதிர்த்து புரட்சி செய்தனர். கடன் வாங்குகிறான், கட்ட முடியல, லேண்டை போய் பறிச்சுக்கிறான். பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வட்டிக்காரரின் சொத்துக்களை கைப்பற்றி அவரை கிராமத்திலிருந்து வெளியேற்றிய பொழுது புரட்சி தொடங்கியது. பூனாவில் அங்கே தான் லேண்டெல்லாம் பறிச்சுக்கிட்டே இருக்கானா. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் சேர்ந்து, அந்த வட்டி கடைக்காரன் லேவாதேவிக்காரன் மணி லேண்டர் இங்கிலீஷில், அவன்கிட்ட உள்ள லேண்டெல்லாம் பறிச்சுட்டு அவனை துரத்துறாங்க. அங்கே தான் புரட்சி வெடிக்குது 1875. மேலும் இப்புரட்சி படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவியது. விவசாயிகள் மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தனர். இப்போ மார்வாரி இருக்காங்கள்ல அந்த ஏரியாவில், ஆமாம், யார்? சேட்டு. அவங்க சகுகாரர்கள் காவலர்களின் உதவியை நாடிய போது போராட்டம் வன்மையாக மாறியது. எப்பயும் போலீஸ்காரன் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க? காசு இருக்கிறவனு பவர் இருக்கிறவனுக்கு தான் போலீஸ்காரன். மற்றவெல்லாம் சும்மா ரொம்ப ரேராக இருப்பானுங்க. அவன் சொன்னாங்க உடனே செஞ்சு கொடுப்பானுங்க. பாருங்கள், காரை கூட பிடிக்க மாட்டாங்க, பைக்கை தான் பிடிப்பாங்க. நம்ம தானே? சின்ன டயரா? பெரிய டயர்னா பிடிக்க முடியும். இராணுவம் வரவழைக்கப்பட்டு அப்புரட்சி கட்டுப்படுத்தப்பட்டது. இப்புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகளின் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகள் குறைகள் கரையப்பட்டது. அப்போ தான் முதல்ல விவசாயிகளுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க அரசாங்கமே. தக்காவி லோன் அதெல்லாம் கொடுப்பாங்க. தக்காவினா விவசாயி சம்மந்தப்பட்டது. அது தக்கானக்கலாம். அப்புறமேல நிறைய கூட்டுறவு சங்கம்லாம் உருவாக்குவாங்க. இதோட விளைவு தான் கூட்டுறவு சங்கமே வரும். அடுத்தது இன்னும் எத்தனை காலகண்டா இருக்குது? பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். அதே கதை தான். நகரப்புற வட்டி கடைக்காரர்களும் கடனை பெற்று 1890 1900 வரைக்கும் நடந்திருக்கு பஞ்சாபில். அதே கதை தான். அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினச்சிருக்காங்க. ஏன்னாக்கா இராணுவத்தில் அதிகப்படியான பேர் அங்கே இருந்தால் பஞ்சாபிஸ் தான் வராங்க இராணுவத்தில். அதனால் அங்கே வராமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா நகரப்புறத்துலேருந்து போய் என்ன பண்ணுறானுங்க, கடனை கொடுத்துட்டு லேண்டை பறிச்சிக்கிறானுங்க. எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இச்சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரமற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்களாமா மக்களையே. முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சரியா? இவன் விவசாயம் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் அடமானம் வைக்கிற அதெல்லாம் நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்கே? பஞ்சாப் ரீஜனில். அடுத்தது சம்பரன் சத்தியாகிரகா. வந்துட்டார்ப்பா காந்தி. பீகார் மாநிலத்தில் சம்பரான். சம்பரன்னா அது சம்பரானாக மாற்றிட்டானுங்க எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர். என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடி செய்தனர். யார்? ஐரோப்பிய பண்ணையாளர்கள். அவன் இங்கே லேண்டை வாங்கிக்கிட்டு நம்ம ஆளுங்களை விவசாயம் செய்ய வைக்கிறது, விவசாயிகளை கட்டாயப்படுத்துறது. சரியா? சம்பரான் இந்திய விவசாயிகள் தங்களது மொத்த நிலத்தில் 3 பங்கில் மட்டும் அவுரி சாகுபடி செய்து அதனை ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரான் தீன் கதியா என்ற நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். தீன் கதியானா அது ஒரு அக்ரிமெண்ட்டு, புரியுதா? அவங்களோட லேண்டில் எவ்வளோ ஏரியாவுக்கு விவசாயம் செய்யணுமா? 3 பங்கில் விவசாயம் செய்யணுமா? அதையும் யார்கிட்ட வித்தரணுமா? இவன் தனியாக கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்க முடியாது. அந்த ஐரோப்பிய தோட்டக்காரர்கள், ஐரோப்பியர்கள் இருக்காங்க, அவன்கிட்ட வித்தரணுமா? அந்த முறைக்கு பேர் என்னது? சம்பரான் தீன் கடியா, ஒரு அக்ரிமெண்ட்டு. அதான் அவன் சொல்கிற ரேட்டு தான், நீங்களாம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ கூட அந்த புதிய சட்டத்தில் கார்பரேட் விவசாயிகிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் அவங்கள்ட்ட.
இப்போ பஞ்சாபிகெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. வருஷம் வருஷம் அவனுக்கு தேவையான பயிரை உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும். ரேட்டு வந்துட்டு தரத்தை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவான். ஒருவேளை தரம் பிடிக்கல, அந்த விவசாய உற்பத்தி பொருள் தரமாக இல்லை அப்படின்னா கார்பரேட் உங்களை தான் வாங்க மாட்டான். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் எங்கே போகணும்? அப்பயும் கலெக்டர்கிட்ட போகணுமாம்மா. கலெக்டர்கிட்ட போய் முறையிடணும். அப்புறம் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அது கோர்ட்டுக்கு போகக்கூடாது. கலெக்டர் என்ன பண்ணுவான்? பேட்டியை வாங்கிக்கிட்டு அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருவான். அதெல்லாம் பக்காவாக அதுதான் பிளான்னு. அவன் இருக்கான்ல கார்பரேட்டுக்கு, அவன் இருக்கிறான். அதனால் அது இல்லாமல் கார்பரேட் என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம மக்கள் தலையாட்ட வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அந்த கதைக்கு போனால் நமக்கு இங்கே லேட் ஆயிரும். நம்ம மறைமுகமாக பேப்பரில் எழுதி உங்களுக்கு அவன் பக்கம் ஓட்டு போட வச்சுருவான். சரியா? இப்போ பார்த்தீங்களா, இந்த நிலைமைக்காக தான் 2G அப்போது ராஜா வந்து ஏலம் விடலை. ஏலம் விடாமல் ஃபஸ்ட்டு வரவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னாக்கா அப்போ ஒரு 10-15 கம்பெனி இருக்கும். சரியா? உடனே அவன் கொள்ளையடிச்சிட்டான், 1,75,000 கோடி வந்திருக்கும் அப்படின்னு கதையெல்லாம் விட்டானுங்க. ஆமாவா? யாருனாக்கா இந்த ஏர்டெல்லு, இந்த ரிலையன்ஸ், இவனுங்களாம் சேர்ந்து தான் அந்த கட்டுக்கதையை உருவாக்கி விட்டது. எதுக்குனாக்கா 1-2 பேருக்கு இது வந்துட்டு ஆலிகா போலிம்பாங்க, டுவா போலி அல்லது ஆலிகா போலிம்பாங்க. ஒரு 2-3 சப்ளையர் மட்டும் இருப்பான். அப்போ அதுக்கான ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நீங்களாம் எதுவும் பண்ண முடியாது. இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் ராஜா அப்பே பண்ணார். பட்டு அவன் மக்களுக்கு நல்லது செய்ய போய் அவனை திருடனாக்கி உள்ள தூக்கி போட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணான். இப்போ என்ன அது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்தானுங்களா? என்ன இது இப்போ ஏறிக்கிட்டே போகுது. அவன் ஃபிக்ஸ் பண்ணுறத ரேட்டு. இதுதான் நான் அப்போவே அறிவாளிங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டோம். கேட்கல எவனும். வாங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ எத்தனை கம்பெனி இருக்குது? 4 கம்பெனி பிஎஸ்என்னோட சேர்த்து. வோடஃபோன் இந்தியா, ஜியோ, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கொடுக்குற மாதிரி நடிக்கிறானுங்க. ஒதுக்கிட்டோன்னு சொன்னானுங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கான எக்யூப்மெண்ட் வாங்க விட மாட்டேங்கிறானம்மா. திட்டு பசங்க. அப்பயும் இப்போ பாருங்கள், நிறைய பேர் 80 லட்சம் பேர் எங்கேயும் மாறி இருக்காங்க. இந்த ரேட்டு ஏற்றின ஒன்று இப்போது ஒரு வாரத்தில் நியூஸில் பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லையே, பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்கல்ல கேள்விப்பட்டான். பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க. அந்த மாதிரி இதை இப்போ கார்பரேட் என்ன நினைக்கிறான்னா, அது மறைமுகமாக பேப்பரில் எழுதி சாட்சிக்குவானுங்க. அப்படி தான் 2014 ஆட்சி மாற்றமே வந்துச்சுலாம். ஆட்சியை மாறி இருக்காரு அந்த மாதிரி. அப்போது அங்கே இதான் இந்த தீன் கதியா. மேலும் அவர்கள் ஐரோப்பிய பணியாளர்களால் சட்டவிரோதமான பணம் பறிப்பு, அடக்குமுறை போன்ற நிகழ்வுகளுக்கு ஆளாயினர். இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி முதல்ல இங்கே தான் களத்துக்கு வரார். அது வரைக்கும் 2 வருஷம் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஜாலியாக இந்தியாவில். அவர்களுக்கு உதவ முன்வந்தார். அரசு ஒரு விசாரணை குழுவை அமைத்து மகாத்மா காந்தியை குழுவின் ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டது. விவசாயிகளின் குறைகள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் மே 1918 சம்பரன் விவசாயிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கேட்பாங்க, சம்பரன் சத்தியாகிரகா எந்த ஆண்டு நடைபெற்றது? 17 ஆரம்பித்து 18 முடிவுக்கு வருது. சட்டம் கொண்டு வந்தது 18. அதில் அவர் மெம்பராக இருக்கார். காந்தி இந்தியாவில் கலந்துக்கிட்ட முதல் போராட்டம் தான் இந்த அரசியல் போராட்டம்னு சொல்ல முடியாது. எங்கள் கார்த்தி வரலையா? ரைட். கேதா சத்தியாகிரகா, இதுலேயும் காந்தி இருப்பார். குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் விவசாயம் பிரச்சனை, விவசாயம் பஞ்சம். ஆனால் நிலவரி முழுவதும் இங்கே செலுத்த சொல்லி விவசாயிகளை அறிவுறுத்துகிறாங்க. அதனால் கேடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேதான்னு சொல்லுவாங்க, கேடா வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர். அவ்வியக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். வரிகொடா இயக்கம், முதல் வரிகொடா இயக்கம் தான். அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டான்னு போராட்டம் செய்கிறாங்க. 1930 சிவில் டிஸ்ஒபீடியன், 1930 சட்ட மறுப்பு இயக்கம். அதில் இது ஒரு பாட்டு, வரிகொடா இயக்கம். இதுலேயும் கலந்துக்கிறார் 18. அதே வருஷம் பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்து கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும்படி காந்திஜி விவசாயிகளை ஆயத்தப்படுத்தினார்.
சத்தியாகிரகா அவரோட கொள்கை முறை, போராட்ட முறை. அதாவது உண்மையில் சத்தியாகிரகன அர்த்தம் உண்மையில் நம்பிக்கை, அதை அகிம்சை வழியில் அடைதல். வெட்டு குத்து அப்படிலாம் போகக்கூடாது. போராட்டம், உண்ணாவிரதம் இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அந்த மாதிரி. இதை இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாருனாக்கா லியோ டால்ஸ்டாய்ட்டேருந்து கற்றுக்கிறார். லியோ டால்ஸ்டாய் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு இந்த பாயிண்ட் அப்படின்னா திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமானது. லியோ டால்ஸ்டாய் யார்? ரஷ்யாக்காரன், ரஷ்யா ரைட்டர். அவர் சொல்லி அவர்கிட்ட இருந்து பின்னாடி பார்ப்போம் இதெல்லாம். மேலும் விவசாயிகள் அச்சமின்றி எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க ஊக்கமளித்தார். அவர்களுக்கு அவரது அழைப்புக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு விவசாயிகள் ஆதரவு இருந்தது மற்றும் அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒரு தீர்வுக்கு வர வேண்டி இருந்தது. ஏன்னா விவசாயம் செய்ய மாட்டேங்கிறான், அப்போ என்ன ஆகும் பாதிப்பு? அங்கே மெயினாக பருத்தி தான் விளையும். பருத்தி விளையலாம். பருத்தி தாமேட்டில் எங்கே அந்த இங்கிலீஷ்காரன் வச்சுருந்த மில்லுக்கெல்லாம் பருத்தி ரொம்ப முக்கியம். இப்போயே மில்லெல்லாம் இங்கே வந்திருக்கும் இந்த டைமில். அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே பருத்தி ஆலையெல்லாம் கொண்டு வந்துடுவானுங்க. ஏன்னா அங்கே சீப் லேபரர் கிடைக்கிறாங்கல்ல, அப்போ அங்கெல்லாம் பிரச்சனை. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணும், பருத்தி ஆலை அவங்க நாட்டுக்காரன்ல அவனுக்கு சாதகமாக இறங்கி தான் ஆகணும். இப்போ இறங்கி வராங்க. இக்காலகட்டத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவாகினார். செலவச்சானுங்கள அந்த குரூப்பு, அவனுங்க குரூப் தான் ஆர்எஸ்எஸ். காங்கிரஸுக்குள்ளே இருந்த இது ஒரு கருப்பாடு. யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். கேடா சத்தியாகிரகா பஞ்சாப்பு கேடா சத்தியாகிரகா, பர்தோலி, தக்கானம், மாப்ளா கேரளாவில், கேரளா விவசாயிகள், இண்டிகோ, பாப்னா, சந்தால், சம்பரன் கேட்பாங்க. இந்த மேப்பு கொடுத்துட்டு எந்தெந்த இடம்னு கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. மாப்ளா கேரளாவில். மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் இந்து ஜமீன்தாரர்கள் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். இந்து ஜமீன்தாரன் பார்த்துக்கங்க, அவனுக்கு பண்ணுற ஐயோத்தனங்கள்லாம் உங்களை சேர்த்திடுவானுங்க. இந்துன்னு ஒன்றா சேர்த்தி. பிராமணர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. இந்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ வரைக்குமே இந்து இல்லை. சரி. ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர். மாப்ளா ஏன்னா யார்? முஸ்லீம் விவசாயிகள். அம்மாநாடு குத்தகைதாரர்களுக்கு ஆதரவளித்து நிலக்கிழார், குத்தகைதாரனா விவசாயம் எடுத்து குத்தகைக்கு எடுக்கிறாள் அவன், நிலக்கிழார் குத்தகைதாரர் இடையில் உள்ள உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கோரியது. 1921 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தாரின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கிளர்ச்சியின் ஆரம்பத்தில் மாப்ளா விவசாயிகள் காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள் எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிறானுங்க. நிலக்கிழாரின் வீடுகள், வட்டி கடைக்காரன் அனைவரையும் தாக்குறாங்க எல்லாத்தையும். ஆனால் டிசம்பர் 21 வாக்கில் அரசு இறக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சியை அடக்கியது. துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்தியிருப்பானுங்க. அரசின் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி அரசு தலையீட்டின் விளைவாக பாருங்கள், அட்டியா போ 2337 பேரும் அப்போவே. அப்படின்னா எப்படி ஒரு 20,000 பேர் கொண்டிருப்பானுங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ரெக்கார்டு கம்மியாக தான் சொல்லுவானுங்க. சுட்டே கொண்டிருக்கானுங்க. 1650 பேர் காயமடைஞ்ச, 45,000 பேர்த்துக்கு மேலே சிறையில் பிடிக்கப்பட்டனர். எங்கே? மாப்ளாவில். எங்கே நடக்குது? 1920-21 எங்கே? கேரளாவில். அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகம். 1928 30% அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியது. அதனால் பர்தோலி குஜராத்தில் விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் 1930 28 மேலும் விவசாயிகள் உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து 1928 வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர். மீண்டும் வரிகொடா இயக்கம். முதல் வரிகொடா இயக்கம் எங்கே? என் சத்தியாகிரகா கேதா கேதா சத்தியாகிரகம். அதேமாதிரி ரெண்டாவது வரிகொடா இயக்கம் இதுவும் குஜராத்தில் தான், பர்தோலி. 1930 பர்தோலியில் வரி செலுத்தும் மதிப்பு தெரிவித்து விவசாயிகள் தங்கள் நிலங்களை குறைந்த ஏலத்தில் விற்று இழப்பதற்கு தயாராக இருந்தாலும் நிலத்தை அரசுக்கு தர மறுத்து விட்டனர். அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க, இவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. ஆனாலும் அரசு அவர்கள் நிலத்தை கையகப்படுத்தி ஏலத்தில் விட்டுறது. இருந்தாலும் பிடிங்கி
1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது விவசாயிகள் நிலம் அனைத்தும் அவர்களுக்கே திரும்ப வழங்கப்பட்டது. அதாவது 1937, அதாவது 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் எலெக்ஷன் நடக்கும். அப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சு 1937 காங்கிரஸ் குஜராத்தில் ஆட்சிக்கு வராங்க. திரும்ப அரசு கையகப்படுத்திச்சில் வரி கொடுக்காதவங்களுடைய லேண்டெல்லாம் திரும்ப அவங்கள்ட்டே எடுத்து கொடுத்துட்டாங்களாம் 1937. அவ்வளோதானா? சரி. புதிய அமைப்பு அப்பரட்டஸ். கிளைமன்ஸ் உரிமை கோருபவரா? கிளைமன்ஸ்னால் கல்டிவேட்டர்னால் விவசாயம் செய்கிறவன். என்க்ரோச்மெண்ட் அத்துமீறல், ஒருத்தர் நிலத்தை போய் ஆக்கிரமிச்சிக்கிறது. மணிலெண்டர் கடன் தருபவர். இன்னொரு பேர் லேவாதேவிக்காரர் அப்படிம்பாங்க. கந்து வெட்டிக்காரன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. முக்கியமாக ப்ரிடாமினன்ட்லி ஓகே டெனன்ஸ் குத்தகை குடியிருப்பவர் டெனன்ஸ். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பகைகள் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? எது? ஜமீன்தாரி முறை. ஓகேவா? எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது? மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? என்ன? எதுவுமே இல்லை. ஜமீன்தாரின்னா அதே தான், ஜமீன்தாரி முறை தான் அது. ஜமீன்தாரி முறைன்னு அதுக்கு பேர். ஜாகிர்தாரி, மல்குதாரி, பிஸ்வேதாரி, ஜமீன்தாரின்னு சொல்கிறா. நிலையான நிலவரி திட்டம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். அதிலே இருக்கும் பாருங்க, ஜமீன்தாரியும் இருக்கும். மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? அங்கே பாருங்க ஆப்ஷனை. சத்தமா? பஞ்சாப். சாப்பிடலையா காலையில்? உடம்பு தெரியும். சரி, அடுத்தது. கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங். வெரி குட். ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? மதராஸ் தான். மெட்ராஸு. ரயத்வாரி வங்காளம். இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ புரட்சி ஆமாவா? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். கரெக்டா? கரெக்டாமா? சத்தமே வர மாட்டேங்குது. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? வெரி குட். எங்க? குஜராத்தில். எந்த வருஷம்? 28. டேஷ் என்பது ஜமீன்தார் முறையில் திருத்தப்பட்ட முறை. மகள்வாரி. வெரி குட். மகள்வாரி முறை டேஷ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம். அவர் பேர் என்ன? அது பேரை பார்த்து எழுதிக்கங்க. இண்டிகோ கிளர்ச்சி டேஷில் நடைபெற்றது. இண்டிகோ கிளர்ச்சி எந்த வருஷம்? 1859-60. மாப்ளா கழகம் டேஷில் நடைபெற்றது. கேரளாவில். சம்பரன் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஓகேவா? நிரந்தர நிலவரி திட்டம். கவின் வங்காளம். மகள்வாரி முறை
ரயத்வாரி முறை, நீல் தர்பன், சந்தால் கலகம், சந்தால் பகுதி. எந்த ஏரியா? பீகார். ராஜ்மஹால் ஹில். வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு நிலவரை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கரெக்டா? ஆமாம், ஒரு ஆண்டை 5 ஆண்டாக மாற்றி திரும்ப ஒரு ஆண்டாக மாற்றுவார். ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? சரி. எந்த ஏரியா? மெட்ராஸ். மெட்ராஸ் மாகாணம், ஒரிசாவிலேருந்து இங்கே வரைக்கும். குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கலகம் ஏற்பட்டது. சரியா? தப்பு. சரியா தப்பா? பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. 1900. வெரி குட். பின்வருவனவற்றை ஆராய்ந்து சரியான கூற்றை. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றி தவறானது? இந்த முறை 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. நிலத்தின் உரிமையாளரானால் விவசாயிகளுக்கு இந்த முறை ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. அதான் தப்பு. இதானே தப்பு? தவறானது. இதுதான் தப்பு. 19% அதில் இருந்துச்சு, பார்த்துருக்கோம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று எது? சந்தால் கலகம். சந்தால் கலகம். நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ரால் எழுதப்பட்டது. சரியான கூற்றா? ரைட், ஓகே. தக்கான கலம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது. எந்த வருஷம் இது? மாப்பிளா கலகம் தமிழகத்தில் நடைபெற்றது. எங்கே? கேரளா. அவ்வளோதான். பிரேக் எடுத்துக்கலாமா? சீக்கிரம் வாங்க பார்ப்போம்.